ஏங்க சார் நீங்க அனுபவசாலி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்க மாமியார் மட்டும் இல்லைங்க, எங்க மனைவிகளும் சேர்ந்து. அம்மா இல்லாத அம்மாவுக்கு தான் அன்பு. அம்மா மூலியமா தான் அந்த ஒரு குழந்தை உணர முடியும். இதுல பார்க்கும்போது அம்மாக்கோசரம் ஒரு ஆண் வந்து பாடுபடுறான், மனைவிக்கோசரம் தன் வாழ்க்கையை பூரா தனது குடும்பத்துக்கோசரம் ஒரு ஆண் உழைக்கதான் உருவாக்குறான். இப்படி இருக்கும்போது ஆணை வந்து எந்த பெண்ணும் வந்து மதிக்காது. ஏன்னு கேட்டா எல்லாமே அம்மா வயசுல தான் வந்திருக்காங்க. எந்த ஆணையும் எந்த அம்மாவும் மதிக்காம போகாது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி எல்லா சக்திக்கும் எல்லா ஆண்களும் சமந்தான். இதுதான் என்னுடைய பாதியில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு லைஃப்ல. மகளிர்னா வந்து நான் வந்து தப்பா ஒன்று சொல்லக்கூடாது. என் மனைவி ஒரு மகளிர் தான். அதனால நான் தப்பா சொன்ன கருத்து நான் மாட்டிக்குவேன். அவங்க வந்து ஒரு கவுன்சிலரா இருந்திருக்காங்க, அரசியல்ல இருக்காங்க. அதனால நான் வந்து எல்லா மகளிரும் அது மாதிரி ஒரு சாதனை பண்ணணும். இப்போ வந்து எங்க மகளிர்னு எடுத்துட்டு எங்க ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கோவை மாநகராட்சி கவுன்சிலர் நான் பண்றதையே எங்க மகளிர் கலக்கியிருக்காங்க. ஏன்னா எங்க மகளிர் எங்க மனைவி இருந்த கட்சி அந்த மாதிரி கட்சி. அதனால வந்துட்டு எல்லா மகளிரும் ஒரு சாதனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க வந்து மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் சென்னை லெவலில் இருக்கிறாங்க. அதனால வந்து எல்லா மகளிரும் ஒரு சாதனை பண்ணுங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறேன். அரசியலுக்கு வாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. மகளிர் வந்து அரசியல் வந்து நான் தான் மகளிர் வந்து சாதனை பண்ணுங்க. அதில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு முன்னோடி. எங்கள் ஏரியாலே வந்து அதாவது நான் பெருமைக்கு சொல்லல, ஆயுர்வேதிய கமிட்டினா அரசியலுக்கே வரமாட்டாங்க. அந்த ஆயுர்வேதிய கமிட்டி வந்து அரசியலுக்கு வந்தது எங்கள் மகளிர் தான் ஃபர்ஸ்ட். எல்லாமே சொன்னாங்க மகளிர் வந்து ஆயுர்வேதிய சமுதாயத்திலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட கோவை மாநகராட்சி ஜெயிக்க வச்சு வந்தாங்க. அதே எல்லா மகளிரும் ஓட்டு எண்ணும் போது 5 மணி நேரம் 6 மணி நேரம், எங்க ஒய்ஃபுக்கு மட்டும் எண்ணும் போது 10 நிமிஷம் தான். அப்போ மகளிர் வந்து அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கிறாங்க. அதனால எல்லா மகளிரும் எந்த கட்சியாக அரசியலுக்கு வாங்க, நீங்க வந்து முன்னோடியே இருங்க, நல்ல செய்யுங்க. இன்னைக்கு எங்க ஒய்ஃப் கவுன்சிலர் இல்லைன்னா பரவாயில்ல வந்து எல்லாமே, அதாவது எல்லாத்துக்குமே தெரியும். ஒண்ணு வேண்டாம், நம்ம அக்காவை பேசினாங்க பாத்தீங்களா, பரமேஸ்வரி அக்கா, அவங்க எடுத்து பாருங்க மகளிர்னா எப்படி செஞ்சாங்க. இப்ப இருக்கிற கவுன்சிலர்ஸ் எப்படி, மகளிர் எப்படி. எங்க ஒய்ஃப்னா 24 மணி நேரம் வந்து எங்க ஒய்ஃப் பார்ப்பாங்க. என்ன பிரச்சனையாலும் ரோட்ல வந்து நிற்பாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க எங்க மகளிர். அது மாதிரி மகளிர் ஒரு சாதனை படைச்சு நீங்களை வந்து முன்னோடியா இருந்து பண்ணுங்க. எங்க ஒய்ஃப் மாதிரி ஏதாவது எங்க ஏரியா கவுன்சில், எங்க ஏரியா எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன், அந்த அக்கா ஒரு மகளிரின் தலைவி தான். அவங்களே எடுத்துக்காட்டது இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மகளிரும் செய்யுங்க. எங்க பொண்ணு வந்து மாவட்ட மகளிர் அணி தலைவியா இருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் எம்எல்ஏவோட பிஏ மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு மோடியோட திட்டங்கள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மகளிர் எல்லாம் வந்து முன்னாடி இருந்து எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லிட்டு மகளிர் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னோட மகளிர் அவர் சொன்ன மாதிரி சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை. அந்த மாதிரி சக்தி தான் எல்லாத்தையும் விட பெருசு. சக்தியை மதிச்சாதான் சிவனும் நல்லா இருக்கும். சக்தியை மிதிச்சாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. சக்தி வச்ச சாப்பாடு மிதிச்சா அவ்வளவுதான்.
போகும்போதெல்லாம் மகளிர் பிஜேபியில் 7 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க இன்னைக்கு. அதனால பொது வாழ்க்கை அது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சேவை செய்ய முடியாது. இந்த மாதிரி இருந்து வரும்போது சேவை செய்யறதுக்கும் கொஞ்சம் நல்ல எளிமையா இருக்கும். அதனால மகளிர் எல்லாரும் வந்து சிறப்பாக செய்யணும். ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறீங்க, எல்லா லைன்ஸ் கிளப்பு கிளப்புல எல்லாம் இருக்கிறீங்க. இருந்தாலும் அரசியலில் வந்தால் தான் சீக்கிரம் நம்ம ரீச் ஆக முடியும். இப்போ சிவகுமாரே முன்னாடி சினிமா நடிகர் சிவகுமாரே பேசுறாரு. அவர் நடிகர் தான். நான் நடிக்க வந்தங்க. அவர் ஓவியம் பண்ணுவாராம்மா. ஓவியம் பண்றதுனால அவருக்கு ஓவியம் தான் ரொம்ப இஷ்டமா. நான் அது மாதிரி நடிக்கிறதுனால தான் நான் எல்லாத்துக்குமே ரீச் ஆயிருக்கிறேன் அப்படின்னு. நடிப்பு தான் ரொம்ப பிடிக்குமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும்.